ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய செலக்டிவான ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வந்து இந்தியா ஈரான் சைன் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ஃபார் சபஹர் போர்ட் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் டாக்ஸ். ஸோ சபஹர் போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈரான்ல இருக்குது. ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா மேரிடைமில். ஓகேவா? ஸோ இந்த சபஹர் போர்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணி மேரிடைம் செய்கிறப்போ எப்படி இருக்கும்னா நமக்கு டைம் கன்சூமிங் நிறையா இருக்கும். ஸோ தட் வில் மேக் அஸ் டு ஏர்ன் மோர் மணி. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்தியா அண்ட் ஈரான் ஹவ் ஃபைனலி சைன்ட் எ லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சபஹர் போர்ட் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ் கிட்டத்தட்ட 2003 என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நெகோஷியேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அதில் இந்தியாவும் ஈரானும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சபஹர் போர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், லாங் டேர்ம் கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் a lot of money in Chabahar port development. A high-level delegation led by the Indian Minister for Shipping, Sarbananda Sonowal, visited India to Iran to sign the contract, which will pave the way for the full use of the strategic port in southeastern Iran, developed with Indian aid. ஸோ என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால பெரிய ஆட்கள், ஸோ ஹை லெவல் டெலிகேஷன். ஓகேவா? யார் அப்படின்னா இந்தியன் மினிஸ்டர் ஃபார் ஷிப்பிங். இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் யார்? சர்பானந்த சோனோவால். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு போய் கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க. இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்டை வந்து ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவோட ஹெல்ப் மூலமாக. இந்தியன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எய்ட் பண்ண போகிறாங்க. எய்ட்னா என்னது, ஹெல்ப் பண்ணுறது. The long-term bilateral contract was signed between. So இந்த long-term contract வந்து யாருக்கு இல்லை, bilateral அப்படிங்கிறதுனால it involves two countries, that is India and Iran. ஓகேவா? இந்தியாவும் ஈரானும் சேர்ந்ததுனால bilateral அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த bilateral contract வந்து யார் சைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிட்டடும் போர்ட் அண்ட் மேரிடைம் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரானும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்ந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்டை. இது மூலமா சபஹர் போர்ட்டோட இந்த ஷாஹித் பெஹிஸ்தி அப்படிங்கிற ஒரு டெர்மினல் ஆப்ரேஷனை ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can use it அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்பானந்த சோனோவால் who is Ministry of Shipping, ஓகேவா, ஃபார் இந்தியா, அண்ட் ஆல்சோ ஈரான் மினிஸ்டர் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் யாருன்னா மெக்ராத் பசர்பாஷ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே நடந்திருக்கு இந்த மீட்டிங் அப்படின்னா டெஹ்ரானில் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ சபஹர் போர்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ சபஹர் போர்ட் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேரிடைம் கோஆப்ரேஷன். இது வந்து என்ன, இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ட்ரைலேட்ரல் ட்ரேட் வந்து என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. As India continues to invest in Chabahar port, its efficiency and capacity will be further enhanced. அதாவது இப்போ ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கண்ட்ரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கன் போர்ட்ல யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால என்னாச்சு, whenever Sri Lanka is facing the financial crisis, China is going to help the Sri Lanka in order to aid Sri Lanka. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறப்போ காசு இல்லாத சமயத்தில் சைனாவோட ஹெல்ப்பால் ஸ்ரீலங்கா என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலாக தே ஆர் க்ரோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சபஹர் போர்ட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சபஹர் போர்ட்டோட எஃபிஷியன்சியும் கெப்பாசிட்டியும் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். இது மூலமாக இந்தியா வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரீஜனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மினிஸ்டர் சைன் பண்ணுறப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 ஏரியாஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த சபஹர் போர்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இட் சர்வ்ஸ் அஸ் த வைட்டல் ட்ரேட் ஆர்டரி கனெக்டிங் இந்தியா வித் ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகேவா?
ஸோ இந்த சபஹர் போர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியாவை வந்து மித்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸோட ஈஸியாக இந்த ஒரு பர்டிகுலர் பாத்வேயை கிராஸ் பண்ணால் மட்டும் போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இட் இஸ் ஆக்டிங் அஸ் த ஆர்டரி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So this linkage has unlocked new avenues for trade and fortified supply chain resilience across the region. So as usual சொல்ற மாதிரி தான் என்னதுன்னா இந்த லிங்கேஜ் மூலமா என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு வந்து பல கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The establishment of regular ship calls between Chabahar port and the Indian ports has instilled stability and confidence among traders, offering them visibility and predictability in the supply chain operations. அதாவது இப்போ சூயஸ்ல வந்து கிரைசிஸ் போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்படி அந்த சூயஸ் கேனல்ல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது மூலமா வரக்கூடிய கப்பல்கள் வந்து நிம்மதியா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. ஸோ சூயஸ்ல பிரச்சனைங்கிறப்போ அதை தாண்டி போக வேண்டிய ஷிப்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், ஹால்ட் ஆயிரும், இல்லைன்னா பெர்மனண்டாவே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ட்ரேட் வந்து என்ன ஆகும், பாதிப்பாகும், ட்ரேடர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரி சபஹர் போர்ட்டுக்கும் இந்தியன் போர்ட்ஸுக்கும் இடையில இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுறப்போ இட் இஸ் இன்க்ரீசிங் தி ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் அமௌங் தி ட்ரைடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சப்ளை செயின் ஆப்ரேஷன் என்ன ஆகும், எதிர்பார்க்கிறத விட ரொம்ப நல்லாவே நடக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டோட ஒரு பார்ட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து என்ன செய்ய போறாங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸையுமே என்ன பண்ண போறாங்க, ப்ரொவைட் பண்ண போறாங்க. இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் தி ஆப்ரேஷன்ஸ் அட் தி போர்ட் ஆப்ரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக என்ன பண்ண போறாங்க, the India is going to procure various equipment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. some of the equipments லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, லைக் ரீச் ஸ்டாக்கர்ஸ், ஃபோர்க்லிஃப்ட்ஸ், நியூமேட்டிக் அன்லோடர்ஸ், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸையும் என்ன பண்ண போறாங்க, they are going to procure அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொக்யூர்னா இது கொள்முதல் பண்றது. The agreement paves the way for enhanced trade and investment opportunities which could boost India's economic development, a statement from shipping ministry said. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஈரான் ஆன் த கேஸ் ஆஃப் சபஹர் போர்ட் இட் இஸ் கோயிங் டு பே த வே ஃபார் எதுக்கு வழிவகுக்க போகுது அப்படின்னா ட்ரேடை வந்து என்ன செய்ய போகுது, என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. அது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதனால என்ன ஆகும், ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல விதமா மெயின்டைன் ஆகும். தட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் தி இந்தியாஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பேரலா ஈரானோட எக்கனாமியும் என்ன ஆகும், பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால இந்த சபஹர் போர்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு க்ரூஷியல் ரோலை பிளே பண்ணுது, while it coming to மேரிடைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா சிஸ்தான் பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஈரானோட ப்ராவின்ஸில் வந்து என்ன இருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சபஹர் போர்ட் வந்து எப்படி இருக்கு, அரேபியன் சீல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்டாக இருக்கு. ஸோ இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்டை என்ன பண்ணலாம், இந்த சபஹர் போர்ட் மூலமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். as I mentioned before, இந்த பார்த்தோம்னா as this picture mentioned இந்தியாவோட இந்த வெஸ்ட் கோஸ்ட் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இந்த சபஹர் போர்ட் மூலமா இந்த அரேபியன் சீயை கிராஸ் பண்ணி வந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியா மூலமா இந்த அரேபியன் சீயை கிராஸ் பண்ணால் போதும், we can easily access the Iran, Afghanistan, Pakistan and also some other countries which is located to central coast areas. ஓகேவா? அதே மாதிரி பார்க்குறப்போ குஜராத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட் வந்து காண்ட்லா போர்ட். அப்போ குஜராத்தில் இருந்து பார்த்தோம்னா இது எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 550 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மும்பைலையும் இருக்கிற ஃபேமஸான போர்ட், அதில் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 786 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, இந்த சபஹர் போர்ட் மூலமாக நம்ம இந்தியாவை அக்சஸ் பண்ணுறது ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. டிஸ்டன்ஸ் கம்மியான ஆப்வியஸ்லி என்ன ஆகும், நமக்கு ஃபியூவல் சார்ஜ் வந்து கம்மியாகும். Since 2019, the port has handled more than 80,020 food equivalent units. Okay, so அது வந்து TEU அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேரிடைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி of container traffic and more than 8 million tons of bulk and general cargo. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2019 இருந்து இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா this much amount of traffic of containers வந்து அந்த பர்டிகுலர் சபஹர் போர்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அரேபியன் சீல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 million tons of loads வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லோட் பண்ணியிருக்கிறாங்க, அன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இன் போத் பல்க் அண்ட் ஜென்ரல் கார்கோ, பல்க் கேரியர் ஜென்ரல் கேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 8 million tons of loads வந்து லோட் அண்ட் அன்லோட் பண்ணியிருக்காங்க. சபஹர் போர்ட் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் லிங்காக இருக்குது. க்ரூஷியல் இன் த சென்ஸ் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லிங்க். எதில்,
ஈஸ்டர்ன் ரோட் ஆஃப் த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஐஎன்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா சபகர் போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. ஒய்? பிகாஸ் இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் தி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகேவா? அப்புறம் அந்த பிக்சரை பார்த்த மாதிரி தான் இந்தியாவுக்கும் இந்த அரேபியன் சீயை கிராஸ் பண்ணிட்டா இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மூவ் அவுட் பண்ணிக்கிறதுக்கும் சபகர் போர்ட் இஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கொலாபரேஷன் எதில் ஆன் டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இது எப்படி இருக்க போகுதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கம்மி பண்ண போகுது, டைமை கம்மி பண்ண போகுது. இது மூலமாக ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரேடு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போது காஸ்ட்டும் டைமும் கம்மியாகிற பட்சத்தில் என்னுடைய ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் என்னோட ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், விச் இஸ் டெஃபினெட்லி பூஸ்டிங் தி எக்கனாமி ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அது லொக்கேட் ஆகிருக்கிற அந்த பிளேஸை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சபகர் போர்ட்டில் வந்து எப்படி இருக்குது, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. அஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், எஸ் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், காஸ்ட் கம்மியாகும், ஸோ ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் ஆப்வியஸ்லி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் பூஸ்டிங் தி எக்கனாமி ஆஃப் தட் கண்ட்ரி. ஓகேவா? So the port's capacity of cargo handling is currently 8 MT and India plans to expand it to 18 MT next phase. Okay, in the development phase la enna pandranga current handling capacity of that particular port is 8 MT and India is planning to expand that particular time to 18 MT. So this will also definitely boost the revenue open சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சபகர் போர்ட்டுக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவும் ஈரானும் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க. அப்போ சபகர் போர்ட்டை வச்சு சைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? அந்த அளவுக்கு சபகர் போர்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேஷனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்துருக்கோம். Hope this session is useful and thank you for watching.